திருப்பரங்குன்றம் மலை உச்சியில முருகப்பெருமானுக்கு கார்த்திகை தீபம் ஏத்தும் இந்த வழக்குல முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு மத்தியானம் சுமார் 3 மணி அளவுல மதுரையை சேர்ந்த மதிக்கத்தக்க வயதுள்ள இளைஞர் ஒருத்தர் அங்க இருக்கிற ஈவே ராமசாமி அவருடைய சிலை முன்னாடி தன் உடல் மேல தீயிட்டுக்கிட்டு தன்னை தானே மாய்ச்சிக்கிட்டாரு. இப்படி இருக்க அந்த இளைஞனுடைய கடைசி நொடிகள், அந்த கடைசி நொடிகளுக்கு முன்னாடி அந்த இளைஞன் குடுத்த அந்த வாக்குமூலம் தான் தற்போது நம்ம தமிழகத்த ஆண்டுகிட்டு இருக்க தமிழக அரசு, திமுக அரசு, அதேபோல முருகப்பெருமான் கோயில், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோயில தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சுக்கிட்டு இருக்க அறநிலைத்துறை, அதேபோல மலை உச்சியில இருக்கிற தர்கா, இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க எல்லாருக்குமே திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்தக்கூடிய இந்த வழக்குல நிச்சயமாக தண்டனை கிடைக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு மதுரையை சேர்ந்த மதிக்கத்தக்க வயதுள்ள இந்த இளைஞர் தற்போது திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்தக்கூடிய இந்த வழக்குல சற்றே யாருமே எதிர்பார்க்காத ஒரு விபரீதமான முடிவை இன்னைக்கு மத்தியானம் மதுரையில அந்த இளைஞன், முக்கியமா ஈவே ராமசாமி சிலை முன்னாடி அவரு செஞ்சிருக்காரு. அப்படி அந்த இளைஞன் திடீர்னு இந்த முடிவை இன்னைக்கு அவர் எடுக்கிறதுக்கு என்னதான் காரணம்? அதேபோல கடைசி நேரம், அதாவது அந்த தன்னைத்தானே மாய்த்துக்கிறதுக்கு முன்னாடி கடைசி சில நிமிடத்துக்கு முன்னாடி அந்த இளைஞன் சொன்ன அந்த விஷயமும் தற்போது வாக்கு மூலமாக வெளியே தெரிய வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது இன்னைக்கு மத்தியானம் சுமார் 3 அளவுல மதுரையில இருக்கிற தல்லாபுரம் அந்த பகுதியில ஈவே ராமசாமி அவருடைய சிலை ஒண்ணு இருக்கு. அந்த சிலை முன்னாடி 40 வயது மதிக்கத்தக்க இந்த இளைஞர், இவருடைய பெயர் பூரண சந்திரன். அதாவது கிட்டத்தட்ட குடும்பம், குழந்தைங்க குட்டின்னு வாழ்ந்துகிட்டு இருக்க பூர்ணச்சந்திரன். அவருக்கு வயசு 40 வயதுல குடும்பத்துடன் வாழ்ந்துகிட்டு இருக்க பூர்ணச்சந்திரன் திடீர்னு இன்னைக்கு ஈவே ராமசாமி மதுரையில இருக்கிற தல்லாபுரம் அந்த பகுதியில இருக்கிற ஈவே ராமசாமி அவருடைய சிலைக்கு முன்னாடி போயிருக்காரு. அந்த சிலைக்கு முன்னாடி பக்கத்திலேயே போலீஸ் அவங்களுடைய அவுட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு அறை, கட்டுப்பாட்டு அறை இருக்கு. அந்த அறைக்கு உள்ள போன பூர்ணச்சந்திரன் அந்த அறைக்கு தாள் இட்டுக்கிட்டு உள்ள போய் அங்க அவர் எடுத்துட்டு வந்த அந்த டீசலை தன் உடல் மேல ஊற்றி, அதுக்கு அப்புறமா தன் உடலை தானாகவே பூர்ணச்சந்திரன் அவர் இன்னைக்கு தீயிட்டு மாய்ச்சிக்கிட்டாரு. இந்த சம்பவம் நடக்கிறப்ப அந்த பகுதியில போலீஸார்கள் இல்லாம இருந்திருக்காங்க. ஆனா, அங்க பத்தி எரியக்கூடிய அந்த சம்பவத்த பார்த்ததுக்கு அப்புறமா, போலீஸார்கள் எல்லாருமே உள்ள வந்து அவருடைய அந்த நெருப்பு எல்லாத்தையுமே அணைச்சு அவசரமா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா, அவர காப்பாத்த முடியல. ஏற்கனவே அவரு காப்பாற்ற முடியாத அந்த ஸ்டேஜ தாண்டி பூர்ணச்சந்திரன் அவரு போயிட்டாரு. ஆனா, அவரு இந்த மாதிரியான ஒரு மோசமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, தன்னுடைய நண்பன் அவருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. பூர்ணச்சந்திரன் 3 வாட்ஸ்அப் மெசேஜ்கள தன்னுடைய நண்பன் அவருடைய செல்லுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் பூர்ணச்சந்திரன் ஈவே ராமசாமி அவருடைய சிலைக்கு முன்னாடி இருக்கிற போலீஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு உள்ள போய் பூர்ணச்சந்திரன் இந்த கோரமான முடிவை அவர் எடுத்திருக்காரு. அப்படி அவருடைய நண்பருக்கு அனுப்பியிருந்த அந்த வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜில் என்ன சொல்லியிருக்காரு பூர்ணச்சந்திரன் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கேட்கக்கூடிய நம்ம எல்லாருடைய ஈரக்குலையுமே எல்லாமே நடுங்கிற மாதிரி தான் இருக்கு. முக்கியமாக ஆளும் திமுக அரசு, அதே போல திருப்பரங்குன்றம் கோவில் அறநிலைத்துறை, அதே போல தர்கா, இவங்க எல்லாருமே பூர்ணச்சந்திரன் அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டு அவங்க எல்லாருமே கண்டிப்பாக மனம் வருந்தியே ஆகணும். கண்டிப்பா இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பூர்ணச்சந்திரன் அவருடைய அந்த ஆடியோ வாய்ஸ் மெசேஜ். மிக மிக முக்கியமான அந்த ஆதாரம். அதாவது பூர்ணச்சந்திரன் ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஆடியோ மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஈவே ராமசாமி அவருடைய அந்த சிலைக்கு முன்னாடி இன்னைக்கு நான் வந்து என்னுடைய உயிரை நானே மாய்ச்சிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லி, முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னு சொல்லி, கடவுள் இல்ல அப்படின்னு சொன்ன ஈவே ராமசாமி அவருடைய சிலைக்கு முன்னாடியே கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி, என்னுடைய உயிரை நானே மாய்ச்சிக்கிறேன் அப்படின்னு அங்க சந்திரன் அந்த ஆடியோ மெசேஜ்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2வது வாய்ஸ் மெசேஜ்ல பூர்ணச்சந்திரன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
நீதிபதிகள், நீதி அரசர்கள் அவங்க உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமா கூட இந்து அறநிலைத்துறை, அதேபோல தமிழக அரசு, அதாவது நம்ம தமிழக திமுக அரசு, அதுக்கு அப்புறமா தர்கா, இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க திருப்பரங்குன்றம் மலை உச்சியில கார்த்திகை தீபத்து அன்றும் தீபம் ஏத்த விடல. அதுக்கு அப்புறமா தீர்ப்பு கிடைச்சு, அதுக்கு அப்புறமாகவாவது தீபம் ஏத்துவாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏமாற்றமே தான் மிஞ்சிக்கிட்டு இருக்கு. தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா கூட அதாவது நீதிபதிகள் அவங்க தீர்ப்பு குடுத்துட்டாங்க. ஆனா, அதுக்கு அப்புறமாக கூட அறநிலை, அதேபோல தர்கா, தமிழக அரசு இவங்க எல்லாருமே அத மதிக்காம முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய அநீதிய தற்போது திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்துல தமிழக அரசு, அதேபோல கோவில் தர்கா, மேலும் கோவில கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சுக்கிட்டு இருக்க அறநிலைத்துறை, அவங்க எல்லாருமே முருகப்பெருமான் அவருக்கு மிகப்பெரிய அநீதிய இப்ப செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பூர்ணச்சந்திரன் அந்த 2வது ஆடியோ மெசேஜ்ல ரொம்ப மனம் நொந்து, ரொம்ப நெகிழ்ச்சியுடன் அந்த ஆடியோ மெசேஜ தன்னுடைய நண்பனுக்கு 2வது ஆடியோ மெசேஜ்ல இந்த விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடுத்ததா 3வதா கடைசி ஆடியோ மெசேஜ்ல என்னுடைய இந்த முடிவ பார்த்ததுக்கு அப்புறமாகவாவது தமிழ்நாட்ல தமிழக மக்கள் முக்கியமா முருகப்பெருமான் அவருடைய பக்தர்கள் எல்லாருமே இந்த திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்தக்கூடிய இந்த வழக்குல முருகப்பெருமான் அவருடைய பக்தர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே மனசுக்கு உள்ள புழுங்கிக்கிட்டு, கொந்தளிச்சுக்கிட்டு திருப்பரங்குன்றம் மலை மேல முருகப்பெருமானுக்கு வருஷத்துக்கு 1 நாள் ஒரு 2, 3 மணி நேரம் தீபம் ஏத்துறதுக்கு கூட முருகப்பெருமான் அவருடைய அந்த சொந்த மலையில அவருக்கு அனுமதி இல்லையா? அப்படின்னு என்ன போலவே நெறைய பேர் மனசுக்கு உள்ள புழுங்கிக்கிட்டு இருக்காங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இனிமேலாவது அவங்க எல்லாருடைய உணர்வுக்கும் மதிப்பு குடுத்து, திருப்பரங்குன்றம் மலை மேல அந்த தீபத்தூண்ல முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்தணும் அப்படின்னு என்னுடைய இந்த மோசமான முடிவ பார்த்ததுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் கோவில் தரப்பு, அதேபோல அறநிலை தரப்பு, முக்கியமா தர்கா தரப்பு எல்லாருமே அதுக்கு வழி விடணும். எல்லாருமே இதுக்கு ஆதரவு குடுக்கணும், ஒத்துழைப்பு குடுக்கணும். இது நடக்கும் அப்படின்னு தான் நம்புறேன். அதுக்காக தான் இந்த மோசமான முடிவ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பூர்ணச்சந்திரன் அவர் இந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னுடைய நண்பனுக்கு ஆடியோ வாட்ஸ்அப் மெசேஜ்ல அனுப்பி வச்சுட்டு இந்த மோசமான கோரமான முடிவை இன்னைக்கு மத்தியானம் ஒரு 3 மணி அளவுல அங்க ராமசாமி அவருடைய சிலைக்கு முன்னாடி போய் அங்க இருந்த போலீஸ் பூத் ஒண்ணு இருக்கு. அதுக்கு உள்ள போய் தன் உடல் மேலேயே பார்த்தீங்கன்னா நெருப்ப வச்சுக்கிட்டு தன்னை தானே பூர்ணச்சந்திரன் அவரு மாய்ச்சுக்கிட்டாரு. அப்படி பூர்ணச்சந்திரன் தன்னைத்தானே மாய்ச்சுக்கிறாரே, இவருக்கு யாருமே இல்லையா? எதுவுமே இல்லையே? எந்த ஒரு குடும்பமோ, இல்ல உறவோ இல்லையா? அப்படின்னு கேட்டா, 40 வயசு ஆன பூர்ணச்சந்திரன், அவருக்கு மனைவி, குழந்தைகள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனாலுமே மிகப்பெரிய தீவிர முருக பக்தனாக இருந்திருக்காரு பூர்ணச்சந்திரன். அதனால தான் கடந்த கார்த்திகை தீபத்தன்று மலை மேல பல வருஷம் கழிச்சு தீபத்தூண்ல தீபம் ஏத்தப் போறாங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காரு. அந்த தீபத்த அவரு பார்க்கறதுக்காக. ஆனாலுமே கடைசி வரைக்கும் அங்க தீபத்தூண்ல தீபத்த ஏத்தவும் விடல. இப்ப இன்னும் வரைக்கும் கூட அந்த வழக்கு நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கே தவிர, எப்ப தீர்ப்பு வரும்? எப்ப தீபம் ஏத்துவாங்க? அட்லீஸ்ட் வர்ற அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்தன்றாவது மலை தூண் மேல தீபம் ஏத்துவாங்களா? அப்படின்னு எந்த ஒரு பிடியும் இல்லாத மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரணை போயிட்டு இருக்கு. இதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பூர்ணச்சந்திரன் அவரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு போல இருக்கு. அதனால தான் அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு அவரு ஆளானதால தான், இந்த அளவுக்கு ஒரு மோசமான முடிவ அவரால எடுக்க முடிஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த வழக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மலை மேல தீபம் ஏத்தக்கூடிய ஒரு உரிமை கூறக்கூடிய ஒரு வழக்காக தான் இந்த வழக்கு நகர்ந்து போயிட்டு இருந்தது. ஆனா பூர்ணச்சந்திரன் தன்னுடைய அவரு மாய்ச்சுக்கிட்டாரு. அதனால இந்த வழக்கு இனிமேல் கண்டிப்பாக வேற ஒரு கிரிமினல் கேஸாக இந்த வழக்கு போறதுக்கான சாத்தியம் நிச்சயமாக இருக்கு. அப்படி கிரிமினல் கேஸாக இந்த வழக்கு போச்சு அப்படின்னா, கண்டிப்பாக பூர்ணச்சந்திரன் அவருக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு கண்டிப்பாக தர்கா, அதேபோல அறநிலைத்துறை, தமிழக அரசு அவங்க எல்லாருமே இவருக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு கண்டிப்பா பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த வகையில பூர்ணச்சந்திரன் அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிச்சயமாக மலை உச்சியில அந்த கார்த்திகை தீபத்தூண்ல கண்டிப்பாக தீபம் ஏற்றப்படணும். அதேபோல சம்மந்தப்பட்ட இவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில தண்டனை குடுத்தா தான், நிச்சயமாக பூர்ணச்சந்திரன் அவருடைய அந்த ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. பூர்ணச்சந்திரன் அவரு எடுத்த இந்த திடீர் மோசமான முடிவ பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.